அனைவருக்கும் வணக்கம். 5/1/2019க்கான ராசி பலன்கள். ஸ்ரீ விளம்பி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி, ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 5:06, ராகு காலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:58 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள் இன்று குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. நட்பு வழியில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இன்று இருக்குங்க. இன்று எதிர்ப்புகளும் விலகிச் செல்லும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கும் மாறும். வேகம் இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவும் பெறுவார்கள். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி மகிழ்ச்சியான நாளாகவே இன்று இருக்குங்க. பரணி தனலாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும். கிருத்திகை மேன்மையான சூழல் அமையும். ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உறவினர் நண்பர்களுடன் விரிசல்கள் வரக்கூடும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மோதல்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாம். இன்று எதிர்ப்புகளும் விலகும். காரிய தடை தாமதம் நீங்கும். உடலில் ஆரோக்கியம் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை கவனமாக செயல்படுவது நல்லது. ரோகிணி இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள். மிருகசிரிஷம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்காதுங்க. மிதுனம் ராசி நேயர்கள் இன்று உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பிரபலங்களின் நட்பும் கிட்டும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். திடீர் யோகம் கிட்டும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை பளு குறையும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் வெற்றி பெறும் நாளாகவே இன்று இருக்குங்க. திருவாதிரை வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். புனர்பூசம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கடகம் ராசி நேயர்கள் இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. உடன் பிறந்தவர்களால் பயன் அடைவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். நம்பிக்கை உரியவரை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாகவே இருக்குங்க. இன்று மனோதைரியம் கூடுங்க. காரிய அனுகூலமும் கிட்டும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் மனம் மகிழும் நாளாகவே இருக்கும். பூசம் செல்வாக்கு உயரும். ஆயில்யம் மனோதைரியம் கூடுங்க. சிம்மம் ராசி நேயர்கள் இன்று எதையும் உற்சாகமாக செய்ய தொடங்குவீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். புது வாகனத்தை வாங்குவீர்கள். கல்யாண முயற்சிகள் பலிக்குங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில்
அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளை செய்வார்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். ஆனால் மனதில் ஏதாவது குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுப்பதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் அமைதியுடன் இருப்பது நல்லதுங்க. பூரம் உற்சாகமாக இருப்பீர்கள். உத்திரம் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் நாளாகவே இன்று இருக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் இழந்த பொருட்களை மீட்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்குங்க. இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இழுபறியாக பாதியில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலமும் கிடைக்குங்க. வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். மதிப்புகள் கூடும் நாளாகவே இன்று இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் சுப செய்திகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். அஸ்தம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். சித்திரை மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளாகவே இன்று இருக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றி துடிப்புடன் செயல்படுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். மனைவி வழியில் ஆதரவு கிட்டுங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சாதித்து காட்டும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று சாமர்த்தியமாக செயலாற்றுவீர்கள். சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள். மனதில் நம்பிக்கை ஏற்படும். பண வரத்து திருப்திகரமாகவே இருக்கும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிலும் தாமதமான போக்கே காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் கருப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை வெற்றி பெறும் நாளாகவே இன்று அமையும். சுவாதி மனதில் நம்பிக்கை ஏற்படும். விசாகம் தன வரவு கிடைக்கும் நாளாக இன்று இருக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று யதார்த்தமாக நீங்கள் பேசுவதை கூட தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆகையால் கவனத்துடன் பேசுங்கள். உடல் நலம் பாதிக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாளாகவே இன்று இருக்குங்க. இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர் போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அனுஷம் மனதில் மகிழ்ச்சி பிறக்கும். கேட்டை உடல் நலத்தில் ஆரோக்கியம் தேவைங்க. தனுசு ராசி நேயர்கள், அடுத்தவரை குறை கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவை விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும். இன்று மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு தேவையான சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். திடீர் பண தேவை ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பூராடம் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உத்திராடம் பண தேவைகள் ஓரளவு கிடைப்பதற்கு கால தாமதத்தையே கொடுக்கும். மகரம் ராசி நேயர்கள், இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வுகளை காண்பீர்கள். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் திறமையை கண்டு மேல் அதிகாரி வியக்கக்கூடும். வெற்றிக்கு வித்திடும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலும் ஏற்படும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கொஞ்சம் தாமதப்படலாம். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம், இடர்பாடுகள் ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும். திருவோணம், வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அவிட்டம், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க. கும்பம், கும்பம் ராசி நேயர்கள் பிரச்சனைகளின் ஆணிவரை இன்று கண்டறிவீர்கள். தாயாருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். வரவேண்டிய பணத்தை போராடித்தான் வசூலிப்பீர்கள். திடீர் பயணங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்குங்க. வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம், நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. சதயம், அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். போராட்டாத்தி, அமைதியை கடைபிடிப்பது மிகவும் நல்லதுங்க. மீனம், மீனம் ராசி நேயர்கள் கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தோற்ற பொலிவு கூடுங்க. உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவமும் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். இன்று குடும்ப பிரச்சனைகளும் தீருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்புகளும் வந்து நீங்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மையும் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி, எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இன்று இருக்கும். உத்திரட்டாதி, குடும்பத்தில் அமைதி நிலவும். ரேவதி, தோற்ற பொலிவு கூடும் நாளாக இன்று இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.